ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அஜித் குமார். வெல்கம் டு மை சேனல் இங்கிலீஷ் டுட்டோரியல் அகாடமி. நம்ம இன்றைக்கி ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம கான்செப்ட் நேம் நான் பார்த்தீங்கன்னா தேர். ஓகேங்களா? ஸோ தேர் அப்படின்னா நான் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். தேர் அப்படின்னா அங்கே. ஓகேங்களா? ஸோ இது வந்து கிளப் சென்டென்ஸில் எப்படி ஆக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கான்செப்ட் வந்து நம்ம இது வரைக்கும் பேசலைனாலும் ஆல்ரெடி ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் இங்கிலீஷில் பேசும்பொழுது இந்த சென்டென்ஸில் தான் பேசுவாங்க. ஆனால் இதுக்கு இந்த மாதிரியான கிளப் சென்டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ வந்து இந்த கிளப் சென்டென்ஸில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சேம் அதே பேட்டர்னில் தான் நம்ம வந்து இந்த கிளப் சென்டென்ஸ் படிக்க போகிறோம். பட் இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இதுவும் வந்து ஒன் ஆஃப் த டைப்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து இட் கேட்டகரியில் வந்து கிளப் சென்டென்ஸ் பார்த்தோம். ஸோ அதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த கிளப் சென்டென்ஸ் வந்து தமிழில் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து நார்மல் கான்வர்சேஷனில் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பிரியாணி பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து நார்மல் சென்டென்ஸ். எனக்கு பிரியாணி மட்டும்தான் பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து நம்ம எதனா ஒரு பார்ட்டை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுவோம். ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த கிளப் சென்டென்ஸ் பயன்படுத்த போகிறோம். ஓகேங்களா? சேம் அதே இடத்துல இந்த தேர் அப்படின்ற அந்த ஒரு பார்ட்டை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி சொல்கிறதுனால இதை வந்து தேர் கிளப் சென்டென்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ மீனிங் பார்க்கும்பொழுது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நான் வந்து மீனிங் படிக்கிறேன் பாருங்கள். ஒரு வாக்கியத்தை நாம் பேசும் பொழுது, ஓகேங்களா, ஒரு வாக்கியத்தை நாம் பேசும் பொழுது அந்த வாக்கியத்தில் நமக்கு பிடித்த பகுதியை அழுத்தி, ஓகேங்களா, ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நமக்கு பிடித்த பகுதியை அழுத்தி அல்லது வலியுறுத்தி பேசும் பொழுது நாம் இந்த கிளப் சென்டென்ஸை பயன்படுத்த வேண்டும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம எல்லாருமே வந்து நார்மல் கான்வர்சேஷனில் எல்லாருமே சப்ஜெக்ட், வர்ப், ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ தமிழில் வந்து இந்த பேட்டர்னில் நம்ம பேச மாட்டோம். ஓகேங்களா? நம்ம பேசும்பொழுதே வந்து எனக்கு ஆப்பிள் தான் பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ நான் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்கள். எனக்கு ஆப்பிள் தான் பிடிக்கும் அப்படின்றது வந்து நார்மல் சென்டென்ஸ். அதே வந்து கிளிப் சென்டென்ஸில் மாற்றும் பொழுது ஆப்பிள் தான் எனக்கு பிடிக்கும். ஓகேங்களா? சேம் நம்ம இந்த மாதிரியான பேசுகிறது ரொம்ப அதிகம். ஓகேங்களா? இந்த ரெண்டு மாதிரியான பேட்டர்னில் தான் நம்ம வந்து இங்கிலீஷ்லேயே பேசுவோம். அந்த மாதிரியான கான்செப்ட் தான் வந்து இந்த கிளப் சென்டென்ஸில் இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கும் பொழுது நம்ம எப்படி இந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிக்கான ட்ரிக்ஸும் நான் சொல்ல போகிறேன். ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்ன்ட்டு பார்த்துடலாம். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட ரூட் வேர்டு. ஓகேங்களா? தேர். ஓகேங்களா? தேர் அப்படின்னா அங்கே. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே ஏதோ ஒரு வேலை நடந்திருக்கு. ஸோ அந்த வேலையை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லுவோம். ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல தான் வந்து இந்த தேர் கிளப் சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து தேருக்கு அப்புறம் பீவப்ஸ் யூஸ் பண்ணணும். அந்த பீவப்ஸ்க்கு அப்புறம் கிளிப்ஸ் பார்ட், அதாவது வந்து நம்ம வலியுறுத்தக்கூடிய அந்த பார்ட் சொல்லணும். நெக்ஸ்ட்டு வந்து ஹூ அல்லது தட். ஓகேங்களா? ஸோ ஒரு பீப்புளை மென்ஷன் பண்ணும் பொழுது, ஓகேங்களா, அந்த இடத்துல நான் ஒரு பீப்புளை பார்த்தேன். அப்போ வந்து அந்த இடத்துல அப்படின்றப்போ அங்கே வந்து ஒரு பீப்புளை மென்ஷன் பண்ணும் பொழுது நம்ம ஹூ போடணும். எதனா ஒரு திங்ஸ் மென்ஷன் பண்ணும்போது தட் போடணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஒரு மெயின் கிளாஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கீழே வந்து க்ரீன் கலரில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது ஒரு நபர் அல்லது ஒரு பொருள் அல்லது ஒரு காரணத்தை வலியுறுத்தி காட்டுவதாகும். ஓகேங்களா? ஸோ அந்த கிளிப் சென்டென்ஸ் வந்து எதெல்லாம் மென்ஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திங்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆள் அல்லது வந்து ஒரு ரீசன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி காட்டுறது தான் இந்த கிளிப் சென்டென்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சேம். தேர் வாஸ் எ கேர்ள். ஓகேங்களா? ஸோ அப்போ கேர்ள் அப்படின்றது வந்து ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணுறோம். அதனால் நம்ம வந்து ஹூ போட்டிருக்கோம். தேர் வாஸ் எ கேர்ள் ஹூ சாங் பியூட்டிஃபுல். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதோட தமிழ் மீனிங் பாருங்கள். அழகாக பாடிய ஒரு பெண் இருந்தால். ஓகேங்களா? ஸோ அங்கே இருந்தால் அப்படின்னு தான் அதோட மீனிங். நம்ம எல்லா இடத்துலையும் வந்து அங்கே அப்படின்னு போட வேண்டிய நீட் கிடையாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அழகாக பாடிய பெண் இருந்தால் நம்ம சொல்லும் பார்த்தீங்களா. ஸோ நீ யாரை பார்த்த அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பியூட்டிஃபுல்லாக பாடின ஒரு கேர்ள் தான் அங்கே இருந்தா. சேம் அந்த மாதிரியான நம்ம நார்மல் கான்வர்சேஷனில் பேசுறது ரொம்ப அதிகம். ஸோ 2-3 ஸ்லைட் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேர் வாஸ் எ கேர்ள் அப்படின்னா இதோட ட்ரான்ஸ்லேஷன் எப்படி வரும்னா, தேர் வாஸ் எ கேர்ள் அப்படின்னா அங்கே ஒரு பொண்ணு இருந்தா. ஓகேங்களா? ஹூ சாங் பியூட்டிஃபுல் அப்படின்னா யார் அழகாக பாடினது. ஓகேங்களா? அதுதான் இதோட சேம் ட்ரான்ஸ்லேஷன். அதை வந்து எப்படி நம்ம அந்த கிளிப் சென்டென்ஸில் சொல்லணும் அப்படின்னா, அழகாக பாடிய ஒரு பெண் இருந்தால். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேர் வாஸ் எ கேர்ள் ஹூ சாங் பியூட்டிஃபுல். ஓகேங்களா? ஸோ சாங் அப்படின்றது வந்து
பாஸ்ட் டென்ஸ். அதனால் வந்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய பி வேர்ப்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸாக தான் இருக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ புரியுதுன்னு நான் நம்புகிறேன். இதில் மெயின் கிளாஸ் நம்ம என்ன டென்ஸில் யூஸ் பண்ணுறோமோ அப்போது அதை பொறுத்து தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பி வேர்ப்ஸும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 2வது பாருங்கள், நான் தமிழில் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நாம் தீர்க்க வேண்டிய பல பிரச்சனைகள் உள்ளது. சொல்லும் பார்த்தீங்களா? ஸோ நான் வந்து சால்வ் பண்ண வேண்டியதுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. சேம் அந்த இடத்துல தான் நம்ம வந்து எப்படி சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் மெனி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா அங்கே வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அப்போது நம்ம வந்து அங்கே அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இது வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் புரியுதா பாருங்கள். தேர்னா அங்கே. ஸோ அங்கே வந்து தீர்க்க வேண்டிய பிரச்சனை வந்து நிறைய இருக்குது அப்படின்னா தேர் ஆர் மெனி ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? தட் ஏன்னா அது வந்து இட்டு கேட்டகரியில் வருது. தேர் ஆர் மெனி ப்ராப்ளம் தட் வி ஹாவ் டு சால்வ். ஓகேங்களா? வி ஹாவ் டு சால்வ் அப்படின்னா வி ஹாவ் டு அப்படின்னா எனக்கு வேண்டும், சால்வ் அப்படின்னா தீர்க்க. ஓகேங்களா? ஸோ நாம் தீர்க்க வேண்டியதற்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் புரியுதா பாருங்கள். நாம் தீர்க்க வேண்டிய பல பிரச்சனைகள் உள்ளது அப்படின்னா தேர் ஆர் மெனி ப்ராப்ளம் தட் வி ஹாவ் டு சால்வ். ஓகேங்களா? ஸோ 3வது பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட் நான் தமிழில் படிக்கிறேன். அவன் வராததற்கு ஒரு காரணம் இருந்தது. ஓகேங்களா? ஸோ அவன் வராததுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இருக்குது அப்படின்னா அது ப்ரெசண்ட்டு, இருந்தது அப்படின்னா அது பாஸ்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அவன் வராததுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருந்தது. அப்போது இருந்தது அப்படின்னா தேர் வாஸ் ஏ ரீசன். ஓகேங்களா? தேர் வாஸ் ஏ ரீசன் அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருந்துச்சு. ரீசன் அப்படின்றது வந்து இட்டு கேட்டகரி. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து தட்டு போடுறோம். ஹீ டிடின்ட் கம். ஓகேங்களா? அவன் வராததுக்கு ஏதோ ஒரு காரணம் இருந்தது. ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒன் மோர் டைம் நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். தேர் வாஸ் ஏ ரீசன் அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு காரணம் இருந்தது. தட் ஹீ டிடின்ட் கம் அப்படின்னா அவன் வராததற்கு ஏதோ ஒரு காரணம் இருந்தது. ஓகேங்களா? ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம சொல்கிறோம். அதனால் வந்து இது தேர் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி சொல்கிறதுனால இது வந்து தேர் கிளிஃப்ட். ஓகேங்களா? ஸோ 4வது பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கும்பொழுதே அடிஷ்னலாக ஓகேங்களா எதனா ஒரு ட்ரிக் சொல்லுவேன். அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 4வது பாருங்கள். ஃபஸ்ட்டு தமிழில் படிக்கிறேன். உன்னை புரிந்து கொள்ளும் யாரோ ஒருவர் இருக்கிறார். ஓகேங்களா? ஸோ நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னை புரிஞ்சிக்கிறதுக்கு யாரானா ஒருத்தர் இருப்பாங்க. சேம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, அது எங்கேயோ இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அங்கே இங்கே அந்த மாதிரியான கேட்டகரிக்கு தான் நம்ம வந்து தேர் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உன்னை புரிஞ்சிக்கிறதுக்கு யாரானா ஒருத்தர் இல்லாமல் போவாங்க. ஸோ அவங்க வந்து எங்கேயோ இருப்பாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அங்கே அந்த எங்கேயோ அப்படின்றது தான் வந்து நமக்கு இந்த தேர் சொல்லுது. தேர் இஸ் சம் ஒன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் யூ. ஓகேங்களா? தேர் இஸ் சம் ஒன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் யூ அப்படின்னா தேர் இஸ் சம் ஒன். இது வந்து யாரையோ ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு நம்ம ப்ரெசென்ட்டில் சொல்கிறோம். மெயின் கிளாஸ் வந்து ப்ரெசென்ட்டில் வந்திருக்கு. அதனால் யூஸ் பண்ணக்கூடிய பி வேர்ப்ஸ் ப்ரெசென்ட்டில் தான் இருக்கணும். ஓகேங்களா? தேர் இஸ் சம் ஒன் அப்படின்னா ஸோ யாரோ ஒருத்தர் இருக்காங்க. ஹூ அண்டர்ஸ்டாண்ட் யூ அப்படின்னா உன்னை புரிஞ்சிக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதுன்னு நான் நம்புகிறேன். ஒன் மோர் டைம் நான் ரீட் பண்ணுறேன். தேர் இஸ் சம் ஒன் அப்படின்னா யாரோ ஒருத்தர் இருக்காங்க. ஹூ அண்டர்ஸ்டாண்ட் யூ அப்படின்னா உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? 5வது பாருங்கள். நீ படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் உள்ளது. ஓகேங்களா? ஸோ நீ எல்லாமே படிச்சுட்டு நீ சொல்கிற, ஆனால் நீ படிக்கிறதுக்கான ஒரு புத்தகம் இருக்குது. ஓகேங்களா? சொல்லும் பார்த்தீங்களா, அந்த புத்தகம் எங்கேயோ இருக்குது. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், நீ படிக்க வேண்டிய ஒரு புக்கு வந்து இருக்குது. சேம் அந்த ஒரு புக்கை தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேர் இஸ் எ புக். ஓகேங்களா? ஸோ அந்த புக் அப்படின்றது தான் வந்து நம்ம எது வலியுறுத்தி சொல்கிறோமோ அதை தான் நம்ம அந்த ஆஃப்டர் பீவப்க்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை தான் வந்து கிளிஃப் பார்ட் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீ படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் உள்ளது அப்படின்னா தேர் இஸ் எ புக் அப்படின்னா புக்கு இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அங்கே புக் இருக்கிறது. தட் யூ ஷுட் ரீட் அப்படின்னா நீ படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இருக்கிறது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் புரியுது நான் நம்புகிறேன். ஸோ ஒன் மோர் டைம் நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். நீ படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இருக்கிறது அப்படின்னா தேர் இஸ் எ புக் அப்படின்னா அது ஒரு புக் இருக்குது. தட் யூ ஷுட் ரீட் அப்படின்னா நீ படிக்க வேண்டியதற்கு ஒரு புத்தகம் இருக்கிறது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. நம்ம வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். 6வது பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு தமிழில் படிக்கிறேன். உன் உதவியை தேவைப்படுகிற ஒரு குழந்தை உள்ளது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது வந்து நம்ம வந்து ஹெல்பிங் மைண்டோடு இருந்தோம் அப்படின்னா ஸோ நம்ம ஹெல்பிங் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு குழந்தை வந்து நம்மளுக்காக காத்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து நம்ம வந்து படிப்பு வந்து ஃப்ரீயாக சொல்லித்தரோம் அப்படின்னா ஸோ அந்த படிப்பு வந்து எட்டாததுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சேம் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஸோ உன்னோட நாலேஜை வந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஓகேங்களா? உன்னை ஹெல்ப்பை பெறத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து வெளியில் காத்துன்னு இருக்காங்க. சேம் அந்த சுச்சுவேஷன் தான் இங்கே நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அவங்க எங்கே வேணாலும் இருக்கலாம். அந்த எங்கே அப்படின்ற பார்ட்டை தான் நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேர் இஸ் எ சைல்டு அப்படின்னா அங்கே ஒரு குழந்தை இருக்குது. ஹூ நீட் யுவர் ஹெல்ப். ஓகேங்களா? ஸோ உன்னுடைய உதவியை எதிர்பார்த்து ஒரு குழந்தை வந்து
அங்கே இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், கான்செப்ட் புரியுதுன்னு நம்புகிறேன். உன்னுடைய உதவி தேவைப்படுகிற ஒரு குழந்தை உள்ளது. ஓகேங்களா, தேர் இஸ் எ சைல்ட் ஹூ நீட்ஸ் அப்படின்னா தேவைப்படுகிறது, ஹூ நீட்ஸ் யுவர் ஹெல்ப். ஓகேங்களா, ஸோ 7வது பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவன் அழுதுறதற்கு ஒரு காரணம் இருந்தது. ஓகேங்களா, ஸோ அங்கே ஒரு காரணம் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, அங்கே வந்து அவன் அழுதுட்ருப்பான். ஓகேங்களா, சேம் அந்த இடத்துல என்ன சொல்லுவோம், அவன் அழுத்துக்கு ஏதோ ஒரு காரணம் இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அங்கே ஏதோ ஒரு காரணம் இருந்தது. ஆனால் அங்கே அப்படி நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். ஆனால் நார்மல் கான்வர்சேஷனை நம்ம பண்ணாலும் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அங்கே நான் தான் நடந்துச்சோ தெரியல, அங்கே அவன் அழுதத்துக்கு ஒரு ரீசன் இருந்தது. சேம் அதே தான் அங்கே அப்படின்றது வந்து நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய நீட் கிடையாது. ஸோ அங்கே அப்படின்றது வந்து மறைமுகமாக வரும்பொழுது நம்ம இந்த தேர் வந்து போடுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், தேர் வாஸ் ஏ ரீசன் அப்படின்னா அங்கே ஒரு காரணம் இருந்துச்சு. ரீசன் அப்படின்றது வந்து இட் கேட்டகரி. ஓகேங்களா, திங்ஸ் அந்தமாரி சொல்கிற இடத்துலால அங்கே வந்து ஹூ போடுறோம். அதே வந்து ஒரு பீப்புளை நம்ம சொல்லும்பொழுது ஹூ போடுறோம். ஓகேங்களா, ஸோ போன ஸ்லைடில் வந்து ஒரு குழந்தை தான் வந்து எதிர்பார்க்குது. ஓகேங்களா, ஸோ ஒரு குழந்தைக்கு தான் தேவைப்படுது அப்படின்னா தேர் வாஸ் எ சைல்டு. அப்போ அவங்க வந்து சைல்டுன்னு போடுறப்போ அதுக்கு பக்கத்தில் வந்து ஹூ போடணும். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து ரீசன் அப்படின்றது இட் கேட்டகரி, அதனால் வந்து தட் போடுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இது வரைக்கும் 7 பார்த்துருக்கோம். இந்த 7 எக்ஸாம்பிளுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா, ஸோ கான்செப்ட் புரியல அப்படின்னா நம்ம வந்து மல்டிபிள் டைம்ஸ் பார்த்தா மட்டும்தான் ஒரு நியூ கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ இதை பற்றி நம்மளுக்கு நாலேஜ் இருந்ததுன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஸோ நம்ம நார்மல் வியூவர்ஸ் தெரியும். நியூ வியூவர்ஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து 2-3 வாட்டி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா தேர் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த டவுட்டெல்லாம் இந்த ஒரு வீடியோவே வந்து உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுத்துரும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பண்ண வேண்டியது மல்டிபிள் டைம்ஸ் பார்த்தா மட்டும் போதும். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு நார்மல் கான்வர்சேஷனில் நம்ம கேன், ஷுட், மே, மைட். ஓகேங்களா, ஸோ அது எல்லாமே வந்து நம்ம 1 or 2 ஸ்லைடு வந்து படிச்சுமனாவே நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான கிளிப் சென்டென்ஸ் வந்து கம்பல்சரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் புரியாது. ஓகேங்களா, ஸோ அதை நம்ம வந்து மல்டிபிள் டைம்ஸ் பார்க்கும்பொழுது மட்டும்தான் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம இந்த கான்செப்ட் இது வரைக்கும் பேசினாலும் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவும் கம்பல்சரி இந்த சென்டென்ஸ் பேசுவாங்க. ஸோ அப்போது அவங்க வந்து எந்த பார்ட்டை வந்து மெயினாக சொல்கிறாங்களோ அந்த பார்ட்டு தான் வந்து கிளிப் சென்டென்ஸ்க்குள்ளே வரும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, 7 டைப்ஸ் இருக்குது. நம்ம இது வரைக்கும் 2-3 கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் அப்கமிங் டேஸில் வந்து நான் ஃபுல்லாக சொல்லி தந்துடுறேன். இதுவே வந்து இந்த ஒரு டாப்பிக்கே நம்மளுக்கு போதும், நம்ம வந்து ஈஸியாக இங்கிலீஷ் பேசிடலாம். ஓகேங்களா, ஸோ கிளிப் சென்டென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நியூ வியூவர்ஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.